யா நானும் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். பட் நான் வரும்போது நீங்க நான் தவறியெல்லாம் கீழே விழல சூர்யா. என்ன மேல இருந்து கீழே தள்ளி விட்டது அந்த ஜாஸ்மின் தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஜாஸ்மின் எதுக்காக உங்களை கொல்ல பார்க்கணும்? உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? ஜாஸ்மின் தான் பிரச்சனை. ஜாஸ்மின் நல்லவ இல்ல, அவ ஒழுக்கம் கெட்டவ, கொலகாரியும் கூட அவ. டாக்டர் என்ன சொல்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமான ஜாஸ்மின் அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக என்ன பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. சொத்துக்கு ஆசைப்பட்ட ஜாஸ்மின் இப்படி தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே ராசாத்தி கொலை வழக்குல ஜாஸ்மின் போலீஸோட விசாரணை வளையத்துல இருக்கா. ராசாத்தி அவளோட வீட்டுக்காரர் இவங்களோட சாவுல நிச்சயம் ஜாஸ்மினுக்கு பங்கு இருக்கு. ஜாஸ்மின் தான் அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிருக்கணும். டாக்டர் இப்ப நீங்க சொன்னதையெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்ல முடியுமா? போலீஸ் என்ன, கோர்ட்ல கூட வந்து சொல்லுவேன். சரிங்க டாக்டர். நாம இப்பவே போலாமா? டாக்டர் டாக்டர் வந்து உங்க உடம்ப பார்க்கணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் உடனே வரேன். வாங்க இப்பவே போலாம். சாமி வாமா. அர்ச்சனை யார் பேருக்குமா? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. குடுங்கோ. தொட்டுக்கோமா. சக குடும்பஸ்ய சர்வா விட்டதா சித்தர்த்தம் மகாம்பிகா கீனமாக கங்கே மதேவதாப்ஜோ நமஹ பரிபூர்ண திருவாகடாட்ச பிரசித்தர்த்தம் அர்ச்சனாபிஷேகட்டோத்ர. தாயே பராசக்தி, மாரியும் ஸ்டேஜாவும் மாசமா இருக்காங்க. அது நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல என் மனசுக்குள்ள வருத்தமும் ஏக்கமும் இருக்குதான் செய்யுது. கல்யாணம் ஆன பிறகு தாயாகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம், சந்தோஷம். அந்த பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்துட்டு கொடுத்த கையோட நிலைக்காம பண்ணிட்டேம்மா. நான் அப்படி என்ன பாவம் பண்ண? எனக்கு எதுக்காக இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தம்மா? மாசமா இருக்கிற பொண்ணுங்களை பார்க்கும்போது, குழந்தைங்களோட வரவு அவங்க அம்மாங்களை பார்க்கும்போது என் மனசு ஏங்கி தவிக்கிறது உனக்கு புரியும் தானம்மா? எனக்கு எதுக்காக இப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கை கொடுத்த? ஒரு பொண்ணு முழுமை அடையிறது தாய் மேல தானே சொல்லுவாங்க. எனக்கு எதுக்காக அதுல குறை வச்சம்மா? என் மனசுல இருக்கிற வேதனைய வெளியில காட்டிக்காம இன்னும் இத்தனை நாளைக்குதான் நான் வெளியில சிரிச்சுக்கிட்டும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டும் வாழறது. இந்த ரெட்ட வாழ்க்கையில இருந்து எனக்கு இனி எப்பமா விடுதலை கொடுக்க போற? நான் வெயிட் பண்ணுங்க, நாங்க ஏதோ வந்து போயிட்டு வாங்க சார். வாங்க. வாங்க சூர்யா, எப்படி உட்காருங்க. உட்காருங்க. மிஸ்டர் சூர்யா, உங்க வீட்ல திருடு போன நகை விஷயமா கேஸ் கொடுத்திருந்தீங்கல்ல, இப்ப அந்த கேஸை நான் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலாம். யூ டோன்ட் வரி. இப்ப நாங்க அந்த விஷயமா உங்களை பார்க்க வரல சார், வேற ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம்.
என்ன விஷயம் மிஸ்டர் சூர்யா? சார், இவங்க பேரு டாக்டர் நளினி. வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம் டாக்டர். ஹாஸ்பிட்டல் மாடியில இருந்து கீழே விழுந்ததுல இத்தனை நாளா கோமால இருந்தாங்க. இன்னைக்குதான் இவங்களுக்கு நினைவு திரும்பி இருக்கு. அப்படியா? ஆனா உண்மையிலேயே டாக்டர் தெரியாம தவறி கீழே விழல. மாடியில இருந்து இவங்களை கீழே தள்ளிவிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க சூர்யா? ஆமா இன்ஸ்பெக்டர், அவர் சொல்றது உண்மைதான். என்ன மாடியில இருந்து தள்ளி விட்டு கொல்ல பார்த்தது யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஆமா, ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் இன்ஸ்பெக்டர். அவ பேரு ஜாஸ்மின். எந்த காரணத்துக்காக அந்த ஜாஸ்மின் உங்களை கொல்ல ட்ரை பண்ணாங்க? ஜாஸ்மின் பத்தின ஒரு உண்மையை சூர்யா கிட்ட சொல்ல வேண்டான்னு ஜாஸ்மின் என்கிட்ட கேட்டுக்கிட்டா. இது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், ராசாத்தி அக்கா அவங்க வீட்டுக்காரர் சாவுல கூட ஜாஸ்மினுக்கு சம்மந்தம் இருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், அந்த ஜாஸ்மின் சாதாரண ஆள் கிடையாது. ராசாத்தியோட ஹஸ்பண்ட் சாவுக்கு ஜாஸ்மின் தான் காரணமா இருப்பா. நீங்க அவளை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா பல உண்மைகள் வெளியே வரும். ஓகே, இப்போ அந்த ஜாஸ்மின் எங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யா, எங்க வீட்டுல தான் இருக்கா இன்ஸ்பெக்டர். நீங்க வந்தீங்கன்னா இப்பவே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம். ஓகே, வாங்க போலாம். பார்க்க போலாம். வாங்க. டாக்டர், நீங்க இன்ஸ்பெக்டர் கூட ஜீப்ல வந்துருங்க. ஆ. நானும் மாதிரியும் ஆட்டோல வந்துடுறோம். ஓகே, சரி. நீங்க ஏறிக்கோங்க. பார்த்து போங்க. சரி. ஆ? எடியா வண்டியா? ஆட்டோ வாங்க. நான் சொல்லுங்க. அந்த போலீஸ் ஜீப் போகுதுல, ஜாஸ்மினால ஹாசினி அக்காக்கு ஆபத்து. இப்ப என்ன பண்றது? ஹாசினி அக்காவை காப்பாத்தணுமே. மாரி என்னாச்சு மாரி? ஒன்னும் இல்ல ஹஸ்பண்ட் சார். ஜீப் அப்பவே கிளம்பிருச்சு. உட்காரு போலாம். ஆ. உட்காரு மாரி. அண்ணா மெல்ல போங்க. ஓகே சார். ஹாய், வா 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 வா, இங்க வா. ஆ. என்ன செல்லம், ம்ம். எங்க வந்திருக்கீங்க? ஆ? அம்மா எங்க சாமி கும்பிட்டு இருக்காங்களா? ஆ? நீங்க எப்படி இங்க தனியா வந்தீங்க? ஆ? ஓ, நீங்க சாமி கும்பிட்டு வந்தீங்களா? செல்லம், என் தங்கம்மா. என்னம்மா? ஏய் பிரசன்னா, நீ இங்கயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இது என் குழந்தை பிரசன்னாமா. நல்ல பேரு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு நிமிஷம் இங்க வா. ஓ சரி 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 சரி. ஓ சொல்லும். உங்களுக்கு குழந்தை இல்லையா? சாரிமா, நான் வரேன்.
அம்மா, கோமால இருக்க டாக்டர் சுயநினைவுக்கு திரும்பினா ஜாஸ்மின் ஜெயிலுக்கு போனோன்னு ஏற்கனவே சூர்யா மிரட்டிட்டு போயிருக்கான். இப்போ டாக்டர் சூர்யா மாறிக்கிட்ட ஜாஸ்மினை பத்தின எல்லா உண்மையை சொல்லிட்டா கண்டிப்பா எல்லாமே முடிஞ்சிடும். என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. என்ன நடக்கும்? கூண்டோட கழிதிங்க வேண்டியதுதான். சூர்யா மாமா கண்டிப்பா போலீஸ் கிட்ட போயிருப்பாரு. அநேகமா போலீஸ கூட்டிட்டு வந்தாலும் வருவார் அத்தை. வரட்டும், பாத்துக்கலாம். ஹலோ, வணக்கம் மேடம். நான் ஏழுமலை பேசுறேன் மேடம். என்ன, எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் மேடம். சூர்யா சார், அவங்க ஒய்ஃபு, அப்புறம் ஒரு டாக்டரு 3 பேரும் ஸ்டேஷன் வந்தாங்க மேடம். என்ன சொன்னாங்க? ஜாஸ்மின் மேடம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேடம். அவ பேரு ஜாஸ்மின். இது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், ராசாத்தி அக்கா அவங்க வீட்டுக்காரர் சாவுல கூட ஜாஸ்மினுக்கு சம்மந்தம் இருக்கு. இப்போ இன்ஸ்பெக்டர் ஜாஸ்மின் மேடம் அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு மேடம். இந்த தகவல் சொல்ல தான் நான் கால் பண்ணேன். வச்சிடறேன் மேடம். என்ன இப்படி இடிச்சு போய் உட்காந்துருச்சு? மா, என்னம்மா ஆச்சு? சூர்யாவும் மாரியும் சொன்னதை செஞ்சிட்டாங்க. டாக்டரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ஜாஸ்மின் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் இப்போ ஜாஸ்மின் அரெஸ்ட் பண்ண வந்துட்டு இருக்காங்க. போச்சு. பியூட்டி குவீன், உனக்கு களி கன்ஃபார்ம். அத்தை, நான் சொன்னேன்ல, பாருங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அப்போ என்னம்மா பண்றது? நான் வேணா வக்கீலுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? வேண்டாம். ஜாஸ்மின், நீ இங்க இருக்க வேண்டாம். போலீஸ் கிட்ட மாட்டிக்காம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. என்ன ஜாஸ்மின் யோசிக்கிற? சூர்யாவும் மாரியும் போலீஸோட வந்துட்டு இருக்காங்க. நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தான் ஆபத்து. உடனே இங்க இருந்து கிளம்பி போயிடு. என்ன ஆண்டி சொல்றீங்க? அந்த மாரிக்கு பயந்துட்டு நான் ஓடி ஒளியணுமா? முடியாது ஆண்டி. ஜாஸ்மின், நீ கேட்ட சாட்சி ஆதாரத்தோட சூர்யாவும் மாரியும் வந்துட்டு இருக்காங்க. நிலைமை கை மீறி போயிடுச்சுமா. இப்போதைக்கு நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஜஸ்மின், அம்மா சொல்றதுதான் கரெக்ட். போலீஸ் வரதுக்குள்ளேயே நீங்க இருந்து கிளம்பிடு. கேவலம் அந்த மாரிக்கு பயந்துலாம் நான் ஓடி ஒளிய மாட்டேன். போலீஸ் என்ன, மிலிட்டரியோட முப்படைகள் வரட்டும். இன்னைக்கு நானா இல்ல அந்த மாரியான்னு பாத்துடலாம். ஐயோ, வீம்பு பிடிச்சு அலையாத பியூட்டி. மிலிட்டரியே வந்தாலும் நாம சமாளிச்சுக்கலாம். ஆனா அந்த மாரிக்கு துணையா எல்லா சாமியும் குருப்பால படையெடுத்து வரும். சொன்னா கேளு, போயிடு பியூட்டி. சாமி இல்ல, எந்த சக்தி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு அந்த மாரியா இல்ல நானானு ரெண்டுத்துல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். ஜாஸ்மின், ரெண்டுல ஒண்ணு பாக்குறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. அத்தை சொல்றத நீ கேளு.
போலீஸ் வரதுக்குள்ள நீங்க இருந்து கிளம்பு. முடியாது. அந்த மாரிக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன். போச்சு. கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஜாஸ்மின். மாரி அழிக்கிறது முக்கியம்தான். ஆனா அதை விட உன்னோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாரி வயித்துல இருக்கிற குழந்தையையும் அவளையும் அழிக்கிறதுக்கு எனக்கு உன்னோட துணை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டா அப்புறம் நான் தனியாள் ஆயிடுவேன் ஜாஸ்மின். அம்மா தாயே சமயபுரத்து மாரியம்மா, ஜாஸ்மினால ஹாசினி அக்காக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவங்கள காப்பாத்து. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதா ஆண்டி? அதுக்காகலாம் அந்த மாரிக்கு பயந்துட்டு போய் ஓடி ஒளிய முடியாது. மறுபடியும் வேதாளம் முருக மரத்துல ஏறிடுச்சு. இவளுக்கு பியூட்டி குவீன் பேர் வச்சதுக்கு பதிலா வேதாளம்னு பேர் வச்சிருக்கலாம். ஏரியாவது தொங்கிட்டு இருப்பா. சங்கரபாண்டி, அந்த மாரி வரட்டும். அவ கதைய நான் இங்க வச்சே முடிக்கிறேன். ஐயோ பியூட்டி குவீன், நாங்க மாரிக்கு பயந்து உன்னை ஓடி போய் ஒளிய சொல்லல. இப்ப கொஞ்ச நாள் பதுங்கிரு. நாங்க பதுக்க சொல்றது பயத்தினால இல்ல பியூட்டி, நேரம் பார்த்து பாயறதுக்காக தான் சிஸ்டர் சொல்றாங்க. இல்ல சிஸ்டர்? ஆமா ஜாஸ்மின். சூர்யா சாட்சி ஆதாரத்தோட டாக்டரை கூட்டிட்டு வரும்போது என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. நான் உனக்கு உதவி பண்ணா அந்த மாரி சூர்யா மனச மாத்தி எனக்கு எதிரா அப்படியே திருப்பி விட்டுருவா. அப்புறம் நான் இவ்ளோ வருஷம் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். ஆமா பியூட்டி, சிஸ்டர் சொல்றத தயவு செஞ்சு கேளு. அங்கிள், முடியாது. மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டுலாம் வீட்டை கொளுத்த முடியாது. நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஜாஸ்மின், நான் சொல்றத கேட்டு கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இரு. நீ எனக்கு ரொம்ப முக்கியம் ஜாஸ்மின். நீ என் வயித்துல பொறக்கலனாலும் நான் உன்னை என் பொண்ணாதான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு நீ தலைமறைவா இரு. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அப்புறமா நானே வந்து உன்னை கூப்பிடுறேன். என்னாச்சு மாரி? இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒன்னும் இல்ல ஹஸ்பண்ட் சார். ஜாஸ்மின் நினைச்சுதானே டென்ஷனா இருக்க? நீ ஒண்ணு கவலைப்படாத. அன்னைக்கு ஆதாரமும் சாட்சியும் கேட்டால, இப்ப நம்ம சாட்சி ஆதாரத்தோட போறோம். இனிமே ஜாஸ்மினால தப்பிக்கவே முடியாத. கண்டிப்பா ஜெயில் தான். நீ ஜாஸ்மின் நினைச்சு டென்ஷன் ஆகாத. இனிமே நமக்கு ஜாஸ்மினை பத்தி எந்த கவலையும் இல்ல, அவளோட தொல்லையும் இல்ல. நீ ரிலாக்ஸா இரு. ஹஸ்பண்ட் சார், உங்க போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எதுக்கு மாரி? ஹாசினி அக்கா கிட்ட பேசணும். யாரு போன் பண்றாங்கன்னு தெரியலையே. ஹாசினி வேற கோயிலுக்கு போயிருக்கா. ஹலோ அக்கா. மாரி, நான் பார்வதி பேசுறேன். ஓ, பார்வதி அம்மாவா? ஹாசினி அக்கா இல்லையா அம்மா? போனை வச்சுட்டு ஹாசினி கோயிலுக்கு போயிருக்கா. என்ன விஷயம் மாரி? விஷயம்லாம் ஒன்றும் இல்லம்மா. அக்கா எப்போ கோயிலுக்கு போனாங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனா. இப்ப வந்துருவா மாரி. சரிங்கம்மா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நான் வந்து பேசுறேன். நான் போனை வச்சிடுறேன். சரி மாரி, நீ வரதுக்குள்ள ஹாசினியும் வந்துருவா. நீ வாமா. சரி.
எதுக்காக ஹாசினிக்கு ஃபோன் பண்ண? நீ டென்ஷன்லாம் ஆகாத மாதிரி. ஜாஸ்மினால தப்பிக்கவே முடியாத. நீ ரிலாக்ஸா இரு. நல்ல முடிவா சொல்லு. நீ எடுக்கிற முடிவுல தான் எங்க எல்லாரோட வாழ்க்கையுமே இருக்குது. நல்ல முடிவா எடுத்துட்டு கிளம்பு. ஓகே ஆண்டி, நீங்க சொன்னபடியே நான் கேக்குறேன். ரொம்ப சந்தோஷம். அப்பாடா. சரி சரி, டைம் இல்ல, நீ உடனே கிளம்பு. வா, நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் விட்டுட்டு வரேன். நீ வா. போயிட்டாங்க. வா வா. சீக்கிரம் போ.